அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புடன் உங்கள் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, வறட்சியிலும் எலுமிச்சை மரம் பசுமையாக இருக்க 5 இயற்கை வழிகள். இந்த 5 இயற்கை வழிகளும் வறட்சி காலத்துக்கு ஒரு சிறந்த பராமரிப்பாக இருக்கும். ஒன்று மூடாக்கு முறை. மூடாக்கு முறைங்கிறது இந்த வறட்சி காலத்தில் முக்கியமான ஒன்று. ஏன் இந்த மூடாக்கு முறையினால் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மண்ணில் ஈரப்பதம் ஆவியாகாமல் பாதுகாக்கும். மண்ணில் வெப்பநிலை குறைந்து வேரை பாதுகாக்கும். களைகள் முளைக்கும் திறனையும் குறைக்கும் உங்களுக்கு. இது எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, செடிகளோட ஒரு 2 அடி 1.5 to 2 அடி தள்ளி நம்ம கிட்ட கிடைக்கிற உலர்ந்த இலைகள், உலர்ந்த புல், வைக்கோல் இருந்தால் வைக்கோல், தென்னை நார், தேங்காய் மட்டை அதெல்லாம் உங்களுக்கு அந்த தண்ணீர் அந்த 2 அடி தள்ளி தண்ணீர் பாய இடத்துல சுற்றி ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு வச்சிடணும். மூடாக்கு போட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிற இடத்துல மூடாக்கு மாதிரி போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மண்ணில் ஈரப்பதம் ஆவியாகாமல் பாதுகாக்கும் உங்களுக்கு. இந்த முறையை பயன்படுத்தும் மூலம் இது ஒரு நல்ல இயற்கையான வழிகள் தான் உங்களுக்கு. 2வது வழிகள் பார்த்திங்கன்னா, சரியான நீர் மேலாண்மை. எலுமிச்சை மரத்துக்கு வறட்சி காலத்தில் சரியான நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதோடய வளர்ச்சிக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக தண்ணியும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி கொடுத்திங்கன்னா இலைகள் மஞ்சளாக மாறும், வேரல்கள் வரும், மரம் வாடி காணப்படும். குறைவாக தண்ணி கொடுத்தோம்னா இலைகள் வாடும், சுருங்கும், பூ உதிரும், காயின் அளவும் குறையும் உங்களுக்கு. அதனால் நமக்கு ஒரு 1 to 2 வயது எலுமிச்சை மரம்னா 2 to 4 லிட்ரு, 3 to 5 வயதுன்னா 4 to 8 லிட்ரு, 5 to 10 வயதுனா 10 to 15 லிட்ரு, 10 வயதுக்கு மேலே இருந்தால் ஒரு 15 லிட்ரு கொடுங்க. இது நமக்கு மண்ணோட தன்மையை பொறுத்து இந்த அளவுகள் மாறுபடும் உங்களுக்கு. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, தண்ணீரும் நமக்கு சிக்கனமாக பயன்படுத்திடலாம். வேர் வளர்ச்சியும் அதிகரிக்கும், பூ காய் உற்பத்தியும் அதிகரிக்கும், மண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அப்புறம் 3வது வழிகள் பார்த்திங்கன்னா, இயற்கை உரங்கள் நம்ம மண்புழு உரம் ஒரு சிறந்த பரிசு. மரத்துக்கு ஒரு சிறந்த பரிசு. இதோட பயன் பார்த்திங்கன்னா, மண்ணின் வளத்தை அதிகரிக்கும், செடிகளுக்கு தேவையான சத்தும் சீராக கிடைக்கும், மண்ணில் உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்தும், வேர் வளர்ச்சியை தாண்டி செடியின் வளர்ச்சியையும் அதிகரிக்கும், முக்கியமாக மண்ணில் உள்ள நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும். இது முழுக்க இயற்கை தான் உங்களுக்கு. இதை நீங்கள் ஒரு சொந்தமாக மாடு வச்சுருந்தீங்கன்னா சொந்தமாகவே நீங்கள் மண்புழு உரமும் தயாரிக்கலாம். ஒரு நிழலான ஒரு குழியை படுக்க மாதிரி ஒரு குழியை வெட்டி அதில் நம்ம அந்த உலர்ந்த இலைகள், காய்கறி கழிவு எல்லாம் போட்டு விட்டு அதில் சாணத்தை நிரப்பி விட்டுட்டு நம்ம மண்புழு வெளியில் வாங்குகிற மண்புழு விட்டோம்னா ஒரு 40-45 நாளில் இந்த மண்புழு தயாராகும். இந்த மண்புழு உரம் பயன்படுத்தும் முறை பார்த்திங்கன்னா, நம்ம எலுமிச்சை, பலா, தென்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு இருக்க 5 கிலோலேருந்து 10 கிலோ எலுமிச்சை, இந்த கன்றுகளுக்கெல்லாம் கொய்யா, இந்த கன்றுகளுக்கெல்லாம் ஒரு 5 கிலோ 3 மாதத்துக்கு கம்பல்சரியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தென்னை இதுக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு இருக்க, ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ வரைக்கும் தரலாம். காய்கறி செடிக்கு பார்த்திங்கன்னா 100லேருந்து 250 கிராம் வரை கொடுக்கலாம். தோட்ட செடிகளுக்கு 50லேருந்து 100 கிராம் வரை கொடுக்கலாம். இப்படி கொடுக்கணும்னா நம்ம ஓரளவு நம்ம இயற்கை உரங்கள் மண்புழு உரம் கொடுக்குறப்போ நம்ம வறட்சியை கொஞ்சம் வறட்சியிலேருந்து நம்ம எலுமிச்சை செடியை காப்பாற்றிக்கலாம். அடுத்த வழிகள் பார்த்திங்கன்னா, மண்ணை உயிர்ப்பிக்கும் நுண்ணுயிர் உரங்களை கண்டிப்பாக இந்த வறட்சி காலத்தில் கொடுத்தே ஆகணும். ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இல்லாதவங்க சூடோமோனாஸ் கொடுக்கலாம். சூடோமோனாஸ் கொடுக்குறதால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நோயில் அந்த வேரில் நோய் ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த வேரில் உட்காந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எந்த நோய் வரவிடாமல் பண்ணும் உங்களுக்கு. ட்ரைகோடர்மா விரிடி பார்த்திங்கன்னா அதே தான், வேரழுகும் வரவிடாது. சூடோமோனாஸ் உங்களுக்கு பாக்டீரியா சம்மந்த வேரழுகள் வரவிடாது. விரிடி பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் சம்மந்தமான வேரழுகள், தண்டல்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வரவிடாமல் நம்ம தடுக்கும் உங்களுக்கு. பேசிலோமைசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. நம்ம எலுமிச்சைக்கு நெமட்டோடு, அதாவது
நெமட்டோட அட்டாக் வந்துருச்சுனாலே செடி வந்து அப்படியே பட்டு போகும் உங்களுக்கு. அந்த பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பேசிலோமைசிஸ் வந்து வேர்ப்புழுன்னு சொல்லுவாங்க. நெமட்டோடு வந்து வேர்ப்புழு அட்டாக்னு சொல்லுவாங்க. வேர்ப்புழு பாதிப்பு வந்துட்டாலே செடிகள் வந்து ரொம்ப அப்படியே இறந்து போகும், அப்படியே பட்டு போகும். இது வந்து நீங்கள் சூடோமோனாஸு, விரிடி, பேசிலோமைசிஸ் இது மாதம் ஒரு தடவை 5 ml லிட்டருக்கு 5 ml கொடுத்து வேர் வலியை நீங்கள் கொடுத்த வர வேர்ப்புழுவும் குறையும், வேர்களும் குறையும். வெட்டிசிலியம் லக்கானிங்கெலாம் மேலே வந்து நீங்கள் தெளிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை தெளிக்கும்போது உங்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சி, த்ரிப்ஸு, இலை கட்டுப்பூ, சுருட்டுப்புழு போன்ற பூச்சிகளெல்லாம் நல்லா கட்டுப்படுத்தும். அடுத்து வந்து நீங்கள் அசோஸ்பைர்லாம் பாஸ்பர் பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் கொடுக்க என்ன ஆகுதுன்னா மண்ணில் பொட்டாஷியம் கரைச்சி கொடுக்கும், நைட்ரஜன் நம்ம காற்றுலேருந்து நைட்ரஜனை எடுத்து கொடுக்கும், பாஸ்பரஸ் மணிச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த பாக்டீரியாலாம் ஒரு நீர் உறிஞ்ச தன்மையும் அதிகரிக்கும், செடிகளை வந்து இந்த வளர்ச்சி காலத்தை வந்து பாதுகாக்கும் உங்களுக்கு. அடுத்த இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இயற்கை இடுபொருள் மீனமிலம். இப்போ மீனமிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தாவர வளர்ச்சி ஊக்கி. இது வந்து நமக்கு வந்து மீன் கழிவும் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தி வரக்கூடிய திரவம் தான் மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் வந்து வேர் வளர்ச்சியும் அதிகரிக்கும், பூக்கள் மற்றும் காய்ப்பிடத்துலேயும் அதிகரிக்கும். ஒரு இயற்கை கரைசல் உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 10 கிலோ கழிவு எடுத்திங்கன்னா 10 கிலோ நாட்டு சர்க்கரை, ரெண்டையும் நல்லா ட்ரம்மில் கலந்து விட்டு ஒரு 25 நாள் காற்று போகாத மாதிரி மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீன் அமிலம் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து மேலே தெளிக்கலாம். இல்லை 1 லிட்டர் எடுத்து 200 லிட்டரில் கலந்து தரை வழியாகவும் கொடுக்கலாம். கொடுக்க என்ன ஆகும்னா நம்ம இந்த வறட்சியிலேருந்து எலுமிச்சையை வந்து நம்ம இது ஒரு முறை வறட்சியை வந்து பாதுகாத்துடலாம். அதே மாதிரி எருக்கு கரைசல் ஒரு இயற்கையின் சக்தி, பயிர்களுக்கு பாதுகாப்பு. இதில் செய்முறை பார்த்தா எருக்கலையும் தண்ணி இருந்தால் 6 நாள் ஊற வச்சிங்கன்னா 7ஆம் நாள் நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஏக்கருக்கு அந்த 200 லிட்டர் தண்ணியை கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் அதை எடுத்து அப்படியே மேலே ஸ்ப்ரே பண்ண உங்களுக்கு ஒரு இந்த வறட்சியிலேருந்து இந்த எலுமிச்சை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ப்ளஸ்ஸு ஆரோக்கியமும் வளர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வழிமுறைகளை வந்து நம்ம பயன்படுத்த வறட்சியில் வந்து நம்ம எலுமிச்சை மரத்தை வந்து கண்டிப்பாக ஒரு நல்லா காப்பாற்றிக்க முடியும். இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இந்த 2 நாளாக வியூவர்ஸ் வந்து நிறையா பார்க்குறீங்க. பார்க்கும் நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்யவும். இது போன்ற இயற்கை வேளாண்மை தகவல், இயற்கை வேளாண்மைக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கெலாம் பண்ணி தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். ஏதும் சந்தேகம் இருந்தாலும் கேட்கவும். இலவச ஆலோசனைக்கு 97 915 16 352 இந்த எண்ணுக்கு அழைக்கவும்.